Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 18 ஆகஸ்ட் 2025 yesterday நடந்த RRB NTPC shift 2ல கேட்ட GK क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 to 8 मंथ्सோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் வீடியோ பிளஸ் அதுல கேட்ட GK क्वेश्चनோட வீடியோஸ் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே பிளேலிஸ்டா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கோம். அடுத்த ஷிஃப்ட் போறீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நடந்த NTPCயில் கேட்ட ஜிகே கொஸ்டினோட PDF எல்லாமே கோர்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த PDF ப்ளஸ் நம்ம லைவ் கிளாஸோட PDF லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் ப்ளஸ் நம்ம ஜிகேல கொடுத்த PDF இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கும்போது ஜென்ரல் அவேர்னஸில் 40க்கு 30 கொஸ்டினுக்கும் மேலேயும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. முந்தின ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே 15ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பாருங்கன்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் இந்தியாஸ் ரேங்கிங் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்? ஓகே, ஸோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 180 கண்ட்ரி, அதுல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 151. ஓகே, இது நம்ம CAPDF கோர்ஸ்ல கொடுத்த கொஸ்டின் தான். விச் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேவ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்? எந்த அரசியலமைப்பு திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பாத்தீங்கன்னா 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 73வது திருத்த சட்டம் 1992. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பிளஸ் NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர்ல ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கீபோர்ட்ல Ctrl+S பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிரும். அதே மாதிரி காப்பி பண்றதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl+V, பிரிண்ட் பண்றதுக்கு Ctrl+P. ஓகே, ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்டூ பண்றதுக்கு Ctrl+Z. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் எ ஃபீச்சர் ஆஃப் திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்? பின்வருவனவற்றுள் திராவிட பாணியிலான கோயில் கட்டிடக்கலை அம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோபுரம். ஓகேவா, ஸோ திராவிட கட்டிடக்கலைக்கான கோயில் கட்டிடக்கலை அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம். உங்களுக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கோபுரம் கொடுத்துருப்பாங்க, கருவறை கொடுத்துருப்பாங்க. ஸோ திராவிட பாணியிலான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க. விச் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு EWS ரிசர்வேஷன்? எந்த அரசியலமைப்பு திருத்தம் EWS இடஒதுக்கீடு தொடர்பானது? ஸோ எந்த திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க EWSனா, அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, which new turmeric has been recently developed? ஓகே, ஸோ புதுசாக டெவலப் பண்ணப்பட்ட டர்மரிக்கோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. IASR சூர்யா. ஓகேவா, ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம CAPDF கோர்ஸில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா CAPDFன்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்னா ஆல் இன் ஒன்னு நான் கொடுத்துருப்பேன். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட் நம்ம லைவ் கிளாஸோட PDF ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ஆரிஜினேட்டட் இன் ராஜஸ்தான்? பின்வரும் ஓவிய வகைகளில் எது ராஜஸ்தானில் தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. பாட் பெயிண்டிங். ஓகேவா, எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் பெயிண்டிங் எந்த ஸ்டேட்டோடு எந்த மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல வந்து ராஜஸ்தான் இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். எஸ்டர்டே என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நாம வந்து இங்க ஆன்சரா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, பாடு, இது வந்து கொஸ்டின்ல இருந்துச்சு. ஸோ இந்த பாட் பெயிண்டிங் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓவிய வகைகளில் ராஜஸ்தானில் தோன்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் பெயிண்டிங். ஓகே, அடுத்து பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட முக்கியமான பெயிண்டிங் எல்லாமே நீங்க படிச்சுட்டு போங்க. இந்த மதுபானி பெயிண்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட் 2025 நினைக்கிறேன். ஸோ அதுல கேட்ட கொஸ்டின் 14 ஆகஸ்ட்லயும் கேட்டிருந்தாங்க, ஷிஃப்ட் 1லயும் கேட்டிருந்தாங்க. 18 ஆகஸ்டோட ஷிஃப்ட் 1லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். நம்ம அனாலிசிஸ் வீடியோவை டெய்லி பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மதுபானி பெயிண்டிங் வந்து பீகாரோடது. அதே மாதிரி இந்த கோண்டு வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தோட பெயிண்டிங். ஓகே, மகாராஷ்டிராவோடது பாத்தீங்க அப்படின்னா வார்லி பெயிண்டிங். ஓகே, அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டினை நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ கேட்டிருக்கிறது பாடு பெயிண்டிங் வந்து ராஜஸ்தானோடு தொடர்புடையது. அதே மாதிரி வார்லி பெயிண்டிங் வந்து மகாராஷ்டிரா, மதுபானி பெயிண்டிங் வந்து பீகார், கோண்டு வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா, which type of forest is found in the Mediterranean region? Mediterranean
ஃபாரஸ்ட் ஆர் ஜென்ரலி கம்போஸ்ட் ஆஃப் ப்ராட் லீஃப் ட்ரீஸ். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸோட லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும், ரொம்ப அகலமாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா. when did Aurobindo Ghosh resign from Baroda and enter into new politics? ஓகேவா. ஸோ எப்போ வந்து பரோடாலேருந்து ரிசைன் பண்ணிட்டு நியூ பாலிட்டிக்ஸ்குள்ளே எப்போ போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906. he left Baroda in 1906 and went to Calcutta as principal of the newly founded Bengal National College. Okay, so in 1906 Aurobindo joined the new party. Okay, so already இருக்கிற பார்ட்டியிலேருந்து 1906 வந்து புதிய கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஓகேவா. அடுத்து பாருங்க, as per census 2011 the percentage of urban population in India was. ஓகே, 2011 சென்சஸ் மட்டுமே நம்ம ஆல் இன் ஒன் லைவ் கிளாஸ்ல நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அப்படிதானே. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் வந்து 31.16%. ஓகேவா, 31.16%. ஓகே, அடுத்து பாருங்க, ஐன் ஐ அக்பரி ரிட்டன் by Abul Fazal that deals with records of administrative arrangements. அதுக்கப்புறம் என்னது, military. ஓகேவா. so in medieval India was part of which of these text? ஓகேவா. ஆக்சுவலா எஸ்டர்டே என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் நாமால இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா. ஸோ அதை குறிக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஐன் ஐ அக்பரி. ஓகேவா. ஸோ ஐன் ஐ அக்பரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட், மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே அக்பர் நாமால எதுல சொல்லியிருக்காங்க, என்ன நேம்ல சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க, ஐன் ஐ அக்பரி. இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகேவா. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகே, எஸ்டர்டே என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே என்ன கேட்டிருந்தாங்கன்னா அக்பர் நாமால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட், மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த இதோட நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஐன் ஐ அக்பரி. ஓகேவா. ஸோ அந்த கொஸ்டின் வந்து அப்படியே ஆன்சரா இருந்துச்சு எஸ்டர்டே. ஓகே, ஐன் ஐ அக்பரி ரிட்டன் பை. அடுத்த ஷிப்ட்ல இது கூட கேட்கலாம், Abul Fazal that deals with records of administrative arrangements. வேற என்னலாம் இருந்துச்சு, military functions in medieval India was part of which of these text? இது எதோட பார்ட், அக்பர் நாமா. ஓகே, அபுல் ஃபசல் எழுதிய ஐன் ஐ அக்பரி இடைக்கால இந்தியாவில் நிர்வாக ஏற்பாடுகள் பற்றிய பதிவுகளை கையாள்வது. இந்த நூல்களில் எந்த பகுதியாகும், எதோட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் நாமாவோட ஒரு பகுதி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன் ஐ அக்பரி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே எழுதியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அக்பர் நாமால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எந்த பகுதியில் சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க, எதுலன்னா ஐன் ஐ அக்பரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, த பிரைமரி ஜாயின். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. ஓகே, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா. ஓகேவா. அதே மாதிரி யூத் அபியாஸ், வஜ்ரா பிரகார், இந்த மாதிரி நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்குது, செலினெக்ஸு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியா வந்து எந்த கண்ட்ரி கூட இது பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரி கூட ஏற்படுத்தக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறத படிச்சுட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அதிலே நேம் இருக்குது, இந்திரா அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்திரா. ஓகே, அடுத்து த யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் டேஷ். ஓகேவா. தேர்டு, இது எத்தனை பார்த்துக்கோங்க, தேர்ட் யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸ். ஓகே, தேர்ட் யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸ், அதான் UNOC3 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல, நைஸ் பிரான்ஸ்ல நடந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 9 to 13, 2025. ஓகே, இதுவும் நம்ம CAPDF கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிலரேட்டிங் ஆக்ஷன் அண்ட் மொபிலைசிங் ஆல் ஆக்டர்ஸ் டு கன்சர்வ் அண்ட் சஸ்டைனபிளி யூஸ் த ஓசன். ஓகேவா. ஸோ இதுதான் இதோட தீம். ஓகே, இந்த ஷிஃப்ட்ல வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிஃப்ட்ல தீம் கூட கேட்கலாம். ஓகே, UNOC3 இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸ் தேர்ட் எடிஷன். ஓகே, எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தேர்ட் எடிஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல. ஓகே, அடுத்து வாட் இஸ் த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் இந்தியா as per census 2011. ஓகே, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க, 382. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, the term for the UPSC, அதாவது tenure. ஓகே, the term for the UPSC chairperson is fixed up to 6 years or until reaching the age of 65. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPSC சேர்மனோட டென்யூர் என்ன, இல்லைன்னா டேர்ம். ஓகே, எத்தனை வருஷம் அவங்க வந்து
வந்து சேர்மனாக இருக்கலாம். ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 years. ஓகே, அப் டு 6 years. அப்படி இல்லைன்னா 65 வயசு வரைக்கும். சப்போஸ் ஒருத்தவங்க வந்து 61 வயசில் வந்து யூபிஎஸ்சி சேர்மனாக பதவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு 65 வயசு ஆகிருச்சு. ஆனால் 6 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று அவர் 65 வயசு அடையும் போது அவர் வந்து அந்த இதை விட்டு பதவியை விட்டு விலகுவார். அப்படி இல்லைன்னா அவர் பதவியேற்ற நாள்ல இருந்து 6 வருஷம் கணக்கு வச்சுக்கணும். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி சேர்பர்சனோட டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம்? 6 years. ஓகே, அடுத்து பாருங்க, which blood vessel carries oxygenated blood. ஓகே, ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை எந்த ரத்த நாளம் கொண்டு செல்கிறது? நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். ஓகேவா? ஸோ நுரையீரல் நரம்புகள் இது வந்து என்ன பண்ணும்? ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு எடுத்துட்டு போகும். இதுலயே 2 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் கொடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, ஸோ எந்த பிளட் வெசல் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை வந்து எந்த நாளம் எடுத்துட்டு போகும் அப்படின்னா நுரையீரல் நரம்புகளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு எடுத்துட்டு போறது. தமனி இருக்கு பார்த்தீங்களா, பெருந்தமனி, அது என்ன பண்ணும்னா இதயத்திலிருந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை எல்லாத்தையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்குமே எடுத்துட்டு போகிறது. ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதயத்திலிருந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை உடலின் பல பகுதிகளுக்கு, எல்லா பகுதிகளுக்கும், மற்ற பகுதிகளுக்கும் எடுத்து செல்வது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பெருந்தமனி நீங்கள் சொல்லணும். ஓகே, அதே கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க, ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை நுரையீரலிருந்து இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, லங்ஸ்லேருந்து நேராக ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னா அது யாரோட வேலை? நுரையீரல் நரம்புகளோட வேலை. இது 2ல கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, பல்மனரி வெயின்ஸ் இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் டு த ஹார்ட். ஓகே, ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு எடுத்துட்டு போறது தான் பல்மனரி வெயின்ஸ், லங்ஸ் டு ஹார்ட். அதே ஆர்டா இது வந்து என்ன பண்ணும்? தமனி வந்து என்ன பண்ணுது? ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை என்ன பண்ணுது? ஹார்ட்ல இருந்து, இதயத்திலிருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துட்டு போகுது. 2ல எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு பல்மனரி வெயின்ஸ் ஆப்ஷன்ல வர மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம், இல்ல தமனி ஆப்ஷன்ல வர மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வாட் இஸ் த மெயின் காஸ் ஃபார் த அக்கரன்ஸ் ஆஃப் சுனாமி? ஓகேவா? த மெயின் காமன் காஸ் ஆஃப் சுனாமி அண்டர் வாட்டர் எர்த்குவேக். ஓகேவா? ஸோ சுனாமி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அண்டர் வாட்டர் எர்த்குவேக். அடுத்து பாருங்க, அடுத்து மிரியலா அப்பா ராவ் has been awarded the Padma Shri 2025 for his unmatched contribution to புராகதா. ஓகேவா? ஸோ இது வந்து தெலுங்கு ஃபோக் ஆர்ட். ஓகே, ஸோ இவர் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்? இவர் நேம் கொடுத்துட்டு இவர் ரீசெண்டாக வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மிரியலா அப்பா ராவ். ஓகேவா? ஸோ இவர் வந்து ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அவரோட அந்த ஆர்ட். ஓகே, தெலுங்கு ஃபோக் ஆர்ட் புராகதா. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இவரோட நேம் கொடுத்துட்டு இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆந்திரா. ஓகே, ஹவு மெனி மெடல்ஸ் ஹேஸ் இந்தியா ஓன் இன் வின்டர் ஒலிம்பிக்ஸ் இன் 2025? இது நம்ம CAPDF கோர்ஸில் உள்ள கொஸ்டின் தான். ஓகே, இந்தியா ஓன் டோட்டல் ஆஃப் 33 மெடல்ஸ் அட் த ஸ்பெஷல் ஒலிம்பிக் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் 2025. எங்கே நடந்துச்சுன்னா டரின், இட்டாலி. ஓகே, ஸோ இட்டாலியில் நடந்த வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸில் இந்தியா வந்து 33 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, டோட்டலாக இந்தியா வாங்கின மெடல் என்ன அப்படின்னா 33. அந்த 33ல பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு 8, அதுக்கப்புறம் சில்வர் வந்து ஒரு 18 வாங்கியிருக்காங்க. ஸோ மீதி எத்தனை இருக்கு? 18 8 26, மீதி 7 வந்து பிரான்ஸு. ஓகேவா? ஸோ கோல்டு எத்தனை, சில்வர் எத்தனை, பிரான்ஸ் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கேம் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா மார்ச் 16 2025ல முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2025 இதில் வந்து இந்தியாவிலேருந்து எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க? டோட்டலாக 33. அதில் கோல்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா 8, சில்வர் மட்டும் பார்த்தோம்னா 18, பிரான்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 7 மெடல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்க்ளூடிங் POKனா என்னன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்தியா லொகேட்டட்? எக்ஸ்க்ளூடிங் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. இது எங்க இருக்கு அப்படின்னா லொகேட்டட் இன் சிக்கிம் ஆன் த பார்டர் வித் நேபாள். K2 இஸ் ஹையர், இட் இஸ் லொகேட்டட் இன் POK, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. ஓகே, விச் இஸ் நாட் கன்சிடர் பார்ட் ஆஃப் இந்தியா. அந்த கஞ்சன்ஜங்கா வந்து பார்ட் ஆஃப் இந்தியா நம்ம சொல்ல முடியாது. பாகிஸ்தான்
வனப்பரப்பு காஷ்மீரை தவிர்த்து இந்தியாவின் மிக உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா. இது எங்க இருக்கு அப்படின்னா சிக்கிம் நேபாள எல்லையில் அமைந்துள்ளது. K2 மிக உயரமான சிகரம். ஓகேவா? ஸோ அது POKயில் அமைந்துள்ளது. அதாவது எங்க இருக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. ஓகே, ஸோ இது இந்தியாவோட ஒரு பகுதியா நாம சொல்ல முடியாது. ஓகே, டு ரீநேம் எ ஃபோல்டர் ஆன் எ கம்ப்யூட்டர். ஒரு நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோல்டர், நிறைய ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். திடீர்னு அதை ரீநேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி ரீநேம் பண்ணலாம்? ஒன்று F2 கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம ரீநேம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஜஸ்ட் அது கிட்ட போய் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், ரீநேம் ஆப்ஷன் வந்து காட்டும். அதுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஒரு ஃபோல்டரோட நேம் எப்படி ரீநேம் பண்ணுறது, ஒரு ஃபைலோட நேம் எப்படி வந்து ரீநேம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். விச் குளோபல் ஆர்கனைசேஷன் ஹேஸ் இந்தியா ரீசன்ட்லி ஓன் த சேர்மன்ஷிப் ஆஃப் அச்சீவிங் ஏ ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். இந்தியா ரீசன்ட்லி ஓன் த சேர்மன்ஷிப் ஆஃப், எந்த சேர்மன்ஷிப் வந்து இந்தியா வந்து இந்த 100 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IIAS இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்சஸ். இதோட சேர்மன்ஷிப் வந்து இந்தியா வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்சஸ். ஓகே, ஃபார் 2025 to 2028 வரைக்கும் நம்ம தான் சேர்மன், இந்தியா தான் சேர்மன். ஓகே, இது வந்து 100 இயர் ஹிஸ்ட்ரி. ஓகே, 100 வருஷத்தில் இப்போ தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு. ஓகே, மேக்கிங் ஏ ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் 100 இயர் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? IIASஓட சேர்மன்ஷிப். ஓகே, ஸோ இதுதான் இந்தியா இப்போ அச்சீவ் பண்ணிருக்க ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன். ஓகே, அடுத்து அண்டர் த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஓகே, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தால எத்தனை ஜட்ஜ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க. அது போக 3 அதர் ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அவருக்கு கீழே ஒரு 3 ஜட்ஜ் வந்து இருந்திருக்காங்க. ஹூ ரீசன்ட்லி பிரசன்டட் எ கிராண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அட் நியூயார்க் லிங்கான் சென்டர். யார் அப்படின்னா நீதா அம்பானி. ஓகேவா? ஸோ நீதா அம்பானி கல்ச்சரல் சென்டர் NMACC is presenting a grand celebration of Indian culture at New York எங்க லிங்கான் சென்டர் in September 2025. இது எத்தனை நாள் நடந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 day ஈவெண்ட். ஓகே, அடுத்து பாருங்க 1947. ஓகே, 1947 த இந்தியன் எக்கனாமி வாஸ் பிரைமர்லி டிபெண்ட் ஆன். ஓகே, 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். அந்த டைமில் நம்ம எக்கனாமி, ஓகே, இந்திய பொருளாதாரம் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஓகே, விவசாயத்தை தான் நம்பி இருந்திருக்கு. அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எ லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அரௌண்ட் 85% ரிலைட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் their livelihood. தங்களோட வாழ்வாதாரத்துக்காக 85% மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, விவசாயம் தான் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1947 நம்ம பொருளாதாரம் எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு, நம்மளோட எக்கனாமி வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு. ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் த ரிவோல்ட் 1857. ஓகே, 1857 ரிவோல்ட்டில் லீடர், ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் முதல் இந்திய சுதந்திர போர் வந்து வெடிச்சது. ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க படையை வந்து வழி நடத்திட்டு போவாங்க. ஸோ இதில் வந்து மெயினான லீடர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாஃபர். ஓகேவா? ஸோ 1857 ரிவோல்ட்லேருந்து எல்லா ஷிஃப்ட்லையும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் இந்த கொஸ்டின் தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1857 ரிவோல்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சுது, எதுக்காக ஆரம்பிச்சுது, அது ஃபஸ்ட்டு புரட்சி அங்கே வெடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் பரவிச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் அவங்களோட படையை வந்து வழி நடத்திட்டு போனாங்க, 1857 ரிவோல்ட் வந்து முடியும் போது என்ன அறிக்கை வெளியானது, அதுக்கப்புறம் என்ன விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வரும், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதில் உயிர் சேதம் பொருள் சேதம் எல்லாமே நடந்திருக்கும். அப்படி தானே? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்க எல்லாரையும் தூக்கி கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்களை தூக்கி என்னவா மாற்றுவாங்க, வைஸ்ராய்னு மாற்றுவாங்க. அது வரைக்கும் கவர்னர் ஜெனரல்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வந்ததுக்கப்புறம் வைஸ்ராய் அப்படின்னு மாற்றுவாங்க. இந்த மாதிரி அந்த 1857 ரிவோல்ட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுங்கிறத கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 இல்லைனா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஸ்பெசிஃபிகலி த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி ரிலீஸ் த PGI இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் PGI இண்டெக்ஸ் 2.0 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பிளான்ஸ் க்ரோயிங் அலாங் கோஸ்டல் அண்ட் டைடல் ரீஜியன், அதை நம்ம என்ன சொல்லுவோம், மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த சப்ஸ்டன்ஸ் தட் இன்க்ரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீட் அப் பண்ணணும்னு
வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதுக்குள்ள வந்து என்ன சேர்க்கணும், வினையை வந்து ஊக்கப்படுத்தணும். அப்போ அதுக்கு சேர்க்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை யூக்கி. நடந்துகிட்டு இருக்க வினையை வந்து வேகப்படுத்தணும். ஓகேவா, ரொம்ப ஸ்பீடாக ப்ராசஸை வந்து கொண்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஊக்கப்படுத்தணும். கேட்டலிஸ்ட். ஓகே, கேட்டலிஸ்ட் வந்து சேர்க்கணும். கேட்டலிஸ்ட்னா வினை யூக்கி, நடந்துட்டு இருக்கக்கூடிய வினையை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா நம்ம வினை யூக்கி. ஓகே, அதே இது ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டர். ஓகே, ஒரு வேதியியல் வினையின் வேகத்தை அதிகரிக்கும் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை யூக்கி. அதை தடுக்கிறதுக்கு, அந்த வேகத்தை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தடுப்பான். ஓகேவா, ஸோ இன்ஹிபிட்டர் அல்லது தடுப்பான்னு சொல்லுவோம். ஓகே, மெட்டீரியல் வித் ஹை ஆப்டிக்கல் டென்சிட்டி பட் லோ மாஸ் டென்சிட்டி எது அப்படின்னா டர்பன்டைன். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் ஷிஃப்ட் 2ல் கேட்ட கொஷின்ஸ். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள அனாலிசிஸ், அதில் கேட்ட ஜிகே கொஷின் பார்க்கல அப்படின்னா யூடியூபோட பிளேலிஸ்ட்டில் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் பார்த்துருங்க. நான் இப்போ தான் மேம் என்டிபிசிக்கு படிக்கிறேன், இனி வரக்கூடிய என்டிபிசிக்கு படிக்க போகிறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து படிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் உங்களுக்கு சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் இருக்கு இல்லையா, என்டிபிசியோட யூஜி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதை தரோவாக படித்து நம்ம கொடுத்த லைவ் கிளாஸையும் கரெக்டாக பண்ணியிருந்தா இன்னைக்கு 85 to 90 கொஷின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே நாளில் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் நம்மளால் 85 கொஷின் அட்டன் பண்ண முடியாது. நம்ம ஆரம்பத்திலேருந்தே படிக்கணும். ஸ்டெப் 1 என்னது, சிலபஸ் முடிக்கணும். ஸ்டெப் 2ல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது 3வது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஸோ சிலபஸ் முடிக்கிறதுக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கிறது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துட்டோம். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. 18 வயசுங்கிறது ரொம்ப சூப்பரான வயசு. இந்த வயசில் என்னன்னாலும் ஆகலாம். கலெக்டர் ஆகணும்னா கூட நீங்கள் ஆகலாம் படிச்சிங்கன்னா. ஓகேவா, ஏன்னா இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக 21 வயசில் யூபிஎஸ்சி எழுதி கலெக்டராக கூட ஆக முடியும். ஏன்னா அந்த வயசில் ஒன்று படிக்கணும், அதான் வேலை. அது போக நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ் வராது. நம்ம கவனத்தை வந்து திசை திருப்புற மாதிரி நிறைய வரும். என்னென்ன வரும், ஃபோனில் போய் ஒரு இன்ஸ்டாவில் ஏதாவது பார்க்கலாம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து சேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், வாட்ஸ்அப்பில் வந்து மற்றவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபோனை எடுத்தோன்னாலே, படிக்கணும்னு எடுத்தாலே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு அந்த வயசில் வரக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலேஜ் படிக்கும்போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சோன்னா காலேஜை விட்டு வெளியே வரதுக்குள்ளே ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம். ஓகே, அதனால் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். இப்போ நீங்கள் வெளியே போய் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்லாம் போகணும், டெய்லி போயிட்டு வந்து படிக்கணும், 1 hour ட்ராவல் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அதில் பெர்ஃபெக்டாக இருக்குது. கையில் ஃபோன் இருக்குது, இல்லை லேப்டாப் இருக்குது, அதில் கிளாஸ் பார்க்க போகிறீங்க, அதுலேயே மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக உட்காந்து பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு லாஸ்ட் 6 to 8 monthஸோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு CAPDF கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு MTSக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் மேம், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு MTS, குரூப் டி, NTPCக்கான டெஸ்ட் பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான மெட்டீரியல், கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் MTS டெஸ்ட்டு, NTPC டெஸ்ட்டு, குரூப் டி டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 yearக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1499. கரண்ட் அஃபேர் மட்டும் என் ஆஃப் அப்படின்னா அவங்க
அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு 499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். கிளாஸஸும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் படித்தாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.